நம்ம சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பாத சூழ்நிலைகள் வரும்போது அல்லது எதிர்கொள்ளாத பிரச்சனைகள் நம்மளை சடனாக தாக்கும்போது நாம் நிலைகுலைந்து போகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது சில காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். அதனால் நாம் அந்த சூழ்நிலையை நம்மால் ஜெயிக்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளால் சீக்கிரமாக வெளியே வர முடியவில்லை. உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பாடுகள் உண்டு. உலகத்தில் எனக்கு இந்த பிரச்சனையே இல்லாமல் நான் அப்படியே பஞ்சுமெத்தையில் படுத்த மாதிரி நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உலகத்தில் யாருமே இல்லை. உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. அவங்க விரும்பாத காரியங்கள் எல்லாமே நிறைய நடக்குது. விரும்பினதும் நடக்குது, விரும்பாததும் அவங்களுக்கு நடக்குது. ஆமாம், விரும்பினது நடக்கும்போது சந்தோஷம் எல்லாருக்குமே. ஆனால் விரும்பாத காரியங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய் உட்கார்றோம். சார் என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையின் மேல நமக்கு வெறுப்பு வருகிறது. அல்லது சிலருக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ரொம்ப போகும்போது ஏன் இந்த பூமியில வாழணும், செத்து தொலைஞ்சிட்டா இந்த இம்சை இல்லை, முடிஞ்சு போச்சு, கண்ணை மூடிட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சிலர் சில நேரங்களில் சில முடிவுக்கு வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படி வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காகவோ சோர்ந்து போய் உட்கார்ந்து கொள்வதற்காகவோ நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்பதற்காகவோ இந்த பூமியில் நாம் வாழ பிறக்கவில்லை. நாம் இந்த பூமியிலே ஜெயிக்க பிறந்தவர்கள். பாடுகள் வரும், ஆனால் நம்ம ஜெயிப்போம். எதிர்பாராத பிரச்சனைகள் வரும், ஆனால் நாம் என்ன செய்வோம்? அதெல்லாம் ஜெயிப்போம். ஏனென்றால் உலகத்தை ஜெயித்தவர், இப்படிப்பட்ட பாடுகளை ஜெயித்தவர் நம்மோடு ஒருவர் இருக்கிறார். இது நம்மால் முடியாது, என்னுடைய பலத்தால் முடியாது, என்னுடைய சூழ்நிலையால் முடியாது. சில நேரங்களில் என்ன நமக்கு என்னன்னா, ஒருவேளை நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டனோ, கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியத்தை எதையாவது ஒன்று நான் செய்து விட்டேனோ, ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரோ, அல்லது பிசாசு என்னை சோதிக்கிறானோ, நாம் இப்படி வேதனைப்படுறோம். இந்த கடவுளுக்குள் இல்லாதவர்கள், வேறு மார்க்கத்தில் வேறு மதத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போகிறாங்க, அல்லது ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகும்போது அங்கே அவங்க சொல்கிறாங்க, சுக்கிரன் வக்கரத்தில் நிற்கிது, கேது எங்கேயோ நிற்கிது, ஆமாம், அப்புறம் சூரியன் எங்கேயோ நிற்கிறாரு, சந்திரன் எங்கேயோ நிற்கிறான். இதெல்லாம் சேர்ந்து கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னும் உனக்கு 7.5 வருஷத்துக்கு உனக்கு என்ன செய்யல, நேரம் சரியில்லை, அல்லது 3.5 வருஷத்துக்கு நேரம் சரியில்லை. இது இப்படி தான் உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், மறுபடியும் அந்த 3.5 வருஷம் கழித்து நீங்கள் என்ன சொன்னீங்க, யார் சொன்னாங்களோ அதே ஆளுகிட்ட மறுபடியும் போங்க. அவர் மறுபடியும் கூட்டி எல்லாம் என்னமா கழிப்பார். கழித்து முடிச்சுட்டு மறுபடியும் என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்னொரு 3 வருஷத்துக்கு அல்லது இன்னொரு 2 வருஷத்துக்கு நேரம் சரியில்லைங்க. இது இப்படி தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறது எனக்கு என்னமோ, நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டேன். நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன ஆள் ஒரு ஆள் கூட இல்லை. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க, அதை செய்யுங்க, அதை போய் இதை செய்யுங்க, அதை எதை செய்யுங்கன்னு சொன்னதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. போய் அங்கே போய் விளக்கு போடுங்க, இங்கே போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணியை ஊற்றுங்க, எதையாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படிம்பாங்க, ஆனால் அதெல்லாம் செஞ்சு என் வாழ்க்கையில் எந்த மாற்றமோ வரல. இன்னைக்கு அநேகரும் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு நல்ல நினைவை வைத்திருக்கிறார். உங்கள் மேல் ஆண்டவர் ஒரு நல்ல நினைவை வைத்திருக்கிறார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம்.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. கடவுள் ஒரு மனிதன் மூலமாக, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக, கடவுள் தெரிந்து கொண்ட, கடவுளை ஆராதிக்கிற ஒரு ஜனங்களிடத்திலே பேசுகிறார். என்ன பேசுறாரு? ஜனங்கிட்ட நம்ம மாதிரியே பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் சஞ்சலங்களையும் அனுபவித்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா, எங்க வாழ்க்கை மாறாதா, எங்க பிரச்சனை தீராதா என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்களிடத்துல ஒரு தீர்க்கதரிசி கடவுளின் ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய வாயாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பேசுகிறான். மக்களிலே ஏசாயா என்று சொல்ல தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில ஏன் போராட்டம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில ஏன் கண்ணீர் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் செய்கிறீர்கள், பரிகாரம் செய்கிறீர்கள், தேடுகிறீர்கள், ஓடுகிறீர்கள். ஆனால் ஏன் வேதனை அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நினைவும் என்னுடைய நினைவும் வேறு வேறாக இருக்கிறது. வேற மாதிரி இருக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்கம்மா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என்னுடைய நினைவுகள் உங்க நினைப்பு இல்ல. நீ வேற ஒண்ணு நினைக்கிற. பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுள் நினைக்கிற மாதிரி நீங்க என்ன பண்றது இல்ல, நீங்களும் நானும் நினைக்கிறது இல்ல. கடவுள் சிந்திக்கிற மாதிரி நீங்களும் நானும் சிந்திக்கிறது இல்ல. கடவுள் பார்க்கிற மாதிரி நாம பார்க்கிறது இல்ல. கடவுள் தீர்மானிக்கிற மாதிரி நாம என்ன பண்றது இல்ல, தீர்மானிக்கிறது இல்ல. கடவுள் முடிவு எடுக்கிற மாதிரி நாம முடிவு எடுக்கிறது இல்ல. நாமளே யோசிச்சு, நாமளே திங்க் பண்ணி, நாமளே எல்லாம் செஞ்சு எல்லா முடிவும் என்ன பண்ணிடுறோம், எடுத்து முடிச்சுட்டு போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு கடைசியில் யார் மேல பழி போடுறது? ரெண்டு பேர் தான் ஏமாந்தவங்க. ஒண்ணு கடவுள் ஏன்னா இப்படி பண்றாரு தெரியல. அதுக்கு அடுத்தது இந்த சாத்தான் போட்டு எங்களை இப்ப என்ன பண்றான், ஆட்டுறான். இன்னும் கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க. இந்த எழுத்து வீட்டுக்காரன் எனக்கு என்ன பண்ணிருக்கிறான், பில்லி சோனி வச்சிருக்கிறான். இன்னும் சிலர் இருக்காங்க பாருங்க. என் சம்பந்தி எனக்கு இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, என் மச்சாண்டார் எனக்கு வச்சுட்டாரு, என் நாத்தனார் வச்சுட்டாங்க. எங்கெங்கயோ போயிட்டு கடைசியில் சொந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, எதிரியை இவங்க உருவாக்கி கொள்வார்கள். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமா, இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரவாதமும் கிடையாது, குறி சொல்லுதலும் கிடையாது, சுனியமும் கிடையாது, ஏவலும் கிடையாது, ஏவறது வைக்கிறது எதுவுமே பலிக்கவே பலிக்காது. ஆமென், அல்லேலூயா. அதனால நீங்க அது காரணமா இருக்குமா, இது காரணமா இருக்குமா, இதுதான் நினைவு. தேவன் அப்படி நினைக்கிறவர் அல்ல. உன்னுடைய நினைவை நீ மாற்றுவாயானால் உன் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லாமா? மறுபடியும் படிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவு அல்ல, உங்கள் வழிகள் வழி போற பாதை. நீ வாழ்க்கையை அமைக்கிறைய, அந்த வாழ்க்கை அமைக்கிற முறை, நான் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன நினைச்சிருக்கிறனோ அந்த வழியில நீ போகாம இப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீயாகவே உன் மண்டைக்குள்ள ஒரு மூளைன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த மூளை சொல்ற மாதிரி என்ன பண்றது, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்க ஜெயம் எடுப்பதற்கு மூளை பயன்படாது, தேவனுடைய சித்தம்தான் தேவை. தேவன் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்கிற நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென், ஆமென் சொல்லலாமா? ஆமா, ஆமாங்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இல்ல இல்லைங்க, என் மூளை இருக்குதுங்க, எங்க அப்பன் சம்பாரிச்சு வச்ச பணம் இருக்குதுங்க, அது 2 தலைமுறைக்கு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுங்க, நான்லாம் என் வாழ்க்கை என்ன பண்ணிடுவேங்க, பில்ட் பண்ணி எழுப்பிடுவேங்க. இன்னும் முடியவே முடியாது. கர்த்தரோடு கூட இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை நாம ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இந்த உலகத்துல அத்தனை பிரச்சனையும் ஜெயித்தவர். ஒரு சிலர் உலகத்துல இருக்காங்க,
நிறைய நிறைய வல்லுநர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. அவங்க சில சில பிரச்சனைகளை ஜெயித்து அதற்கான தீர்வுகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லை, அவர்களுடைய அனுபவம் ஆண்டவருடைய அனுபவத்தோடு பார்க்கும்போது ரொம்ப குறுகினது. அவர்களை வச்சு சில ஆலோசனைகளை கேட்டு, சில ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சில சில காரியங்கள் என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் சில காரியங்களை ஜெயித்தவர்கள். ஆனால் என் ஆண்டவர் உலகத்தில் வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் பூமியிலே ஜெயித்தவர். ஆமா, இன்னைக்கு அவர் ஜெயம் பெற்று பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை பாதித்த அத்தனை விஷயங்களையும் அத்தனை காரியங்களிலும் அவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஜெயித்திருக்கிறார். அவர் சர்வ ஞானியா இருக்கிறார், அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவரை தவிர இந்த உலகத்துல சகலத்தையும் ஜெயித்தவங்க உலகத்துல வேற யாருமே கிடையாது. சகலத்தையும் அறிந்தவர். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே அவருக்கு தெரியும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது மனுஷன் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனா இருந்தாலும், அடுத்த 5வது நிமிஷத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. சில சில காரியங்கள்ல மாத்திரம் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. அல்லேலூயா. நீங்க முழுவதும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நினைவும் உங்களுடைய வழியும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். அவர் தான் சகலத்தையும் அறிந்தவர். அவர் ஒருவர் தான் சகலத்தையும் அறிந்தவர். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆகவே அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயல்களிலே மகத்துவமானவர். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, ஆகவே நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே, நீர் உம்முடைய கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சத்தத்துக்கு அவர் பாதத்தில் உட்காரணும். மனுஷங்கிட்ட போகக்கூடாதுங்க. எங்க போகக்கூடாது? எங்கிட்ட வந்தா நான் யாரு, என்ன கடவுளா? சில நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, பாஸ்டர்ட்டு போனா என்ன கிடைக்கும்? சில நேரங்கள்ல நான் சொல்லுகிற ஆலோசனை உங்களுக்கு என்னவா இருக்கலாம், நல்லதா படலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. தேவ சமூகத்தில் உட்காருங்க. என்ன பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, எங்கிட்ட கேட்காட்டி போதும், என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் என்ன செய்வாருங்க, கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் உங்களை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாருங்கிறத உங்களுக்கு அவர் என்ன செய்வாருங்க, சொல்லுவார். ஆமென். என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. அப்புறம் உங்க வழி என் வழி அல்ல. அப்ப கொஞ்சம் நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். கடவுளுடைய வழியில போயிட்டு இருக்கிறீங்களா, சொந்த வழியில போயிட்டு இருக்கிறீங்களா? கடவுள் நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையை நினைச்சு 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 நீங்க அந்த நினைவோடு இணைச்சு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா, இல்ல உங்க சொந்த நினைவுல நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆசிங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியில் இருந்து வானம் எப்படி எவ்வளவு உயரம் உயர்ந்து இருக்குது நீங்க அளந்து பார்த்து சொல்ல முடியுமா உங்களால? இப்ப என்னமோ சொல்றாங்க, இவ்வளவு வானங்கிறது அங்க ஒரு எல்லையே கிடையாது. இங்க இருந்து பார்த்தா நமக்கு ப்ளூ கலர்ல தெரியுது, ஆனா அது என்ன கிடையாதுங்க, அங்க எல்லையே இல்லை. அது போக போக போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் போகணும் இது வரைக்கும் யாராலும் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. அவ்வளோ உயரம் வானம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவு எப்படி தெரியுமா, இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு உயர்வா இருக்குதோ அந்த மாதிரி உன் நினைவை விட என் நினைவு உயர்ந்த நினைவு. அப்ப நம்ம நினைவு என்ன நினைவு? மட்டமான நினைவு. இதை விட ஆண்டவர் வேற எந்த வகையில தான் புரிய வைப்பாருன்னு எனக்கு தெரியல. படிங்கம்மா. அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என் வழி உயர்ந்து இருக்கிறது, என் நினைவு உயர்ந்து இருக்கிறது. உங்களுடைய வழி தாழ்ந்து இருக்கிறது, உங்களுடைய நினைவு. இப்ப எதுல வாழ போறீங்க?
நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் நினச்ச மாதிரி தான் வாழுவேன், நான் நினச்சவனை தான் கட்டுவேன். நான் என் இருதயத்தை என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டேன். இனிமேல் வேற ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். ஆனால் வீணாக போயிடும். இல்லை இல்லை, உங்கள் நினைவு எங்கே இருக்கணும், அவருடைய நினைவோடு இணைஞ்சிருக்கணும். ஆண்டவரே எனக்கு இப்படி நினைப்பு வருது, எனக்கு வருது, நான் என்ன மாம்சத்தில் இருக்கிறேன், சில நேரங்களில் தப்பு தப்பாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வருது, என்னை காப்பாத்துங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, என் சிந்தனை இப்படி போகுது, என் புத்தி இப்படி போகுது, தறிகட்டு போகுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் நினைக்கிற நினைவு ரொம்ப மட்டமான நினைவு, நான் போற வழி ரொம்ப மட்டமான வழி. இந்த மட்டமான வழியில் போய் சில லட்சம் சம்பாரிச்சிருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? சில ஆயிரங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க, சம்பாரிச்சிருக்கிறீங்க. அப்படின்னா இதை விட உயர்ந்த அவருடைய வழியில போயிருந்தா நீங்க எவ்வளோ இன்னும் மேலே போயிருப்பீங்க. சொல்றது புரியுதா புரியலையா? உங்க நினைப்புல உங்க வழியில வாழ்ந்தே நீங்க சில வாழ்க்கையில சில நன்மைகளை என்ன பண்ணிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்றாரு, இதுக்கும் அதுக்கு என்ன வச்சாலும் ஏணி வச்சாலும் எட்டாது. அப்ப நீங்க அவர் நினைவை அறிந்து அவர் வழியை அறிஞ்சு அந்த நினைவுலையும் அந்த வழியிலையும் உங்க வாழ்க்கை அமைச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நன்மைகள் வந்திருக்கும், எவ்வளவு வெற்றி நாம் அனுபவிச்சிருப்போம். மாறிக்குவோம். இனிமே என் புத்தி, என் சுய புத்தி என்ன என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. சுய புத்தியை சார்ந்துக்காத. சிலர் சொல்லுவாங்க, சொல்லு புத்தியாவது வேணும், இல்லை சொந்த புத்தியாவது வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓகே. உங்க பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு நம்முடைய புத்தி போதாது. சொல்லுங்க, நம்முடைய புத்தி. இன்னொரு விஷயத்தை கூட நான் வாசிக்கிறேன், பிரசங்கியின் புஸ்தகம் நினைக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், 798வது பக்கத்துல இங்க பிரசங்கி என்ன சொல்றாரு பாருங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, சூரியனுக்கு கீழேன்னா எங்க, நாம தான், நம்ம பொழப்பத்தான். ஓடுவதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கு ஓடுறான் பாத்தீங்களா, அவனுடைய வேகம். யுத்தத்துக்கு சௌரியவான்களின் யுத்தம், சண்டை நடக்குது. சண்டையில ஒரு மனுஷனுடைய பலன், பிழைப்புக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. வேகமும் ஜெயிக்கிறதுக்கு வேகமும் போதாது, சாமர்த்தியமும் போதாது, ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறது, இத ரொம்ப பேருக்கு ஆசை. நான் எங்கெங்க யுத்தத்துக்கு போறேன், அது வேண்டாம். நான் என்னங்க பொழப்பு நடத்துறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. நான் எங்கெங்க ஓடுறேன், அதுவும் எனக்கு வேண்டாம். ஆனால் நான் என்னவாகணும் சொல்லுங்க, நான் என்னவாகணும்? இது எல்லாரும் மனசுலயும் இருக்குது. இந்த ஆசை இல்லாதவங்க உலகத்துல யாருமே இல்லை. பணக்காரன் ஆகணும். பணக்காரன் ஆவதற்கு புத்தி போதாது. சொல்லுங்க, புத்தி இல்லாதவங்களாம் பணக்காரனா இருக்கிறான் தெரியுமா? பணக்காரனோட புத்தி நிறைய வச்சிருக்கிறவங்களாம் ஏழையா இருக்கிறான். ஹலோ, என்ன கவனிங்க. இந்த உலகத்துல புத்தியே இல்லாதவங்க கூட சில நேரத்தில் எப்படி இருக்கிறான், பணக்காரனா இருக்கிறான். ரொம்ப படிச்சுட்டு எப்படி இருக்கிறாங்க, வேலை கிடைக்கலைங்க, வேலை கிடைக்கலைங்க,
அப்படின்ட்டு வேலையை தேடிக்கிட்டே இன்னுமே எப்படி இருக்கிறாங்களாம்? ஏழையாவே இருக்காங்களாம். அதுதான் சொல்லுது. அப்ப புத்தி பத்தாது, வேகம் பத்தாது, பலன் பத்தாது, சாமர்த்தியம் பத்தாது. இவங்கள என்ன வேணுமாமா? அவர்கள் எல்லாருக்கும் சமயம். சொல்லுங்க, சமயம், நேரம். சமயம்னு என்ன? நேரம். அப்புறம் தேவ செயல். என்னங்க? தேவனுடைய அனுகிரகம், கடவுளுடைய அனுகிரகம் வேணும். ஒரு நேரம் வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? அப்போ நல்ல நேரத்துக்கு காத்திருக்க சொல்லி பைபிள் சொல்லி இருக்குதா சார்ன்னு சொல்லிடாதீங்க. தேவன் நியமித்த நேரம் எப்பங்க? தேவன் ஒரு நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில நியமித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நேரம் வருகிற வரைக்கும் அந்த மனிதன் அந்த இடத்துக்கு போக முடியாது, என்ன பிரயாசப்பட்டாலும். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி பல ராஜாக்கள், பல மனிதர்கள் அவன் பாதத்தை தொட்டு வணங்கணும்னு ஒரு நேரத்தை என்ன பண்ணி வச்சிருந்தாருங்க? நியமித்து வைத்திருந்தார். அந்த நாளும் அந்த நேரம் வருகிற வரைக்கும் அவன் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஆனா அதுல அவன் என்ன செய்தான்? நல்ல மோல்டு ஆனாரு. மோல்டு ஆனதுனால அந்த இடத்துல போய் அவர் உட்கார்ந்தார். அந்த நேரம் வந்த போது அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு. நான் உங்களுக்கு சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இடத்துல உட்கார்றது முக்கியம் இல்ல, அந்த இடத்தை தக்க வைக்கிறது முக்கியம். திடீர்னு கூப்பிட்டேன், இன்னைக்கு நீ தாப்ப இன்னையில இருந்து பிரதமர் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண தெரியும்? நாளையில இருந்து நீ தான் சிஎம் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுவேன் நான்? ஒரு வெங்காயமும் தெரியாது. அப்ப அந்த வேலையை சரியா என்னால என்ன பண்ண முடியாதுங்க? பண்ண முடியாது. ஆனா என்ன கொண்டு போய் ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல நீ தான் தலைமை ஆசிரியர் நியமிச்சா என்னால வேலை செய்ய முடியும். ஏன்? அதுல நான் என்ன இருக்கிறேன்? அனுபவப்பட்டிருக்கிறேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் என்ன பேசியிருக்காங்க, தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க, ஏசி இருக்காங்க, திட்டி இருக்காங்க, எதிராக பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறேன்? நான் அதுல பாடங்களை கற்று இருக்கிறேன். அப்ப என்னால அந்த பதவி என்ன பண்ண முடியும்? தக்க வைக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துறது முக்கியம் இல்ல, கர்த்தர் உங்களை ஒரு மேன்மையான இடத்துல வைக்கிறது முக்கியம் இல்ல, அந்த இடத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டு வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த நேரம் உங்களுக்கு வரணும். அந்த தேவ செயல் உங்க வாழ்க்கையில உண்டாக வேண்டும். வேற எதை வச்சும் நாம ஜெயிக்க, அததான் இந்த பிரசங்கி சொல்றார். உங்க வேகம், உங்க திறமை, உங்க போராட்டம், உங்களுடைய இன்னும் நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு போதாது. உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? நான் நியமித்த நேரம் வேணும். காத்துரு, காத்துரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளைப் போல, சட்டைகளை அடித்து உயர, கழுகுகளைப் போல உயர எழும்புவார்களாம். ஹல்லேலூயா. இப்ப காத்திருக்கணும். அந்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஜோசிகாரங்கிட்ட போய் எனக்கு என்னைக்கு நல்ல நேரம்னு கேட்க கூடாது. இது நல்ல நேரத்துக்கு நான் சொல்லவல்ல, உன் பக்குவப்பட்ட நேரம் உனக்கு வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். காத்திருக்கும் போது கர்த்தர் உன் இருதயத்தை பக்குவப்படுத்தி அங்கே உயர்த்தி உன்னை வைப்பார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, அடுத்ததுக்கு போலாமா? அடுத்த வசனத்துக்கு. ஆமா, ரொம்ப முக்கியம். இதுல நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நினைவும் நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய வழிகளும் தேவனுடைய நினைவோடும் தேவனுடைய வழியோடும் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமா, ஒரு மனிதன் தன்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், எல்லா குறிச்சும் ஒவ்வொருத்தரையும் குறிச்சு ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? ஒரு நினைவு அவருக்கு இருக்கிறது. ஒரு வீட்டுல 3 குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டுல 3 குழந்தை பிறந்திருக்குது. அந்த பெற்றோர்கள் அந்த 3 குழந்தை மேலையும் ஒரே நினைவோடு ஒரே மாதிரி அன்பு காட்டுவாங்க. தீனி வாங்கிட்டு வந்தா ஒரே மாதிரி தீனி கொடுப்பாங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா ஒருவேளை ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்களை ஒரே மாதிரியான
வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒருத்தர் டாக்டர் ஆக்க நினைப்பாங்க, ஒருத்தரை கலெக்டர் ஆக்கணும்னு நினைப்பாங்க, ஒருத்தரை என்ஜினியர் ஆக்கணும்னு நினைப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ அந்த குழந்தைகளை குறித்து அன்பு ஒரே மாதிரி வச்சிருந்தாலும் கூட, கவனம் ஒரே மாதிரி வச்சிருந்தாலும் கூட, அந்த குழந்தைகளை வேற வேற லெவலுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க கொண்டு போறதுக்கு அவங்க நினைவு வேறுபட்டு இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்ப இந்த திருச்சபையில் இத்தனை பேர் நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் உங்க எல்லாரும் மேலையும் கர்த்தர் ஒரே மாதிரி நினைவு இல்ல, வேறு வேறு நினைவில், வேறு வேறு வழியில, வேறு வேறு வகையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னை குறித்து என் தேவன், என்னை படைத்தவர் என்ன நினைக்கிறார்? அல்லேலூயா. உங்களை பெத்தவங்க உங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்க? என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? என்ன அம்மா பெத்தாங்களே, அந்த அம்மா மனசு என்ன செய்யக்கூடாது, நோகக்கூடாது. அம்மாவுக்கு விரோதமா நான் செய்யக்கூடாது. என்ன ரொம்ப தோல்ல தூக்கி வளர்த்தினாரே, அந்த அப்பாவுக்கு விரோதமா நான் என்ன பண்ணக்கூடாது. இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு சரிப்பட்டு வருமா, எங்க அம்மாவுக்கு சரிப்பட்டு வருமானு சிந்திக்கிறவங்க உலகத்துல ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டாங்க இன்னைக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல அப்பாவுக்கு பயந்தவங்க அம்மாவுக்கு பயந்தவங்களை எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் என்ன, அப்பாவை மிதிக்கிறவங்களையும் அம்மாவை தூக்கி போட்டு பந்தாடுறவங்களையும் தான் பார்க்க முடியுது. கொஞ்ச நாள் ஆன உடனே கேளு கம்முன்னு உட்கார மாட்டேன், உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இவங்களோட அவங்க ரொம்ப படிச்சுட்டாங்க. இப்படி சூழ்நிலை ஆகி போனதுனால இன்னைக்கு கடவுளையும் நம்ம என்ன செய்ய போறோம், தூக்கி ஒரு ஓரமா வச்சிடறோம். இல்லைங்க, தயவு செஞ்சு எப்படி தாய் தகப்பனை மதிக்கணுமோ, தாய் தகப்பனுடைய மனசை புரிஞ்சு நடக்கணுமோ, தாய் தகப்பனுடைய மனசு வேதனைப்படாம இந்த பூமியில நம்ம வாழணும். அதுக்கு தான் வேதம் சொல்லுது, உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கு, நீ இந்த பூமியில சுகமா வாழ்றதுக்கு உன் தாயும் தகப்பனையும் என்ன பண்ணணும், கணம் பண்ணணும். ஒருவேளை உன் தகப்பன் குடிகாரனா இருக்கலாம், உன்னுடைய தாய் மோசமானவளா கோபக்காரியா இருக்கலாம், சிடுமூஞ்சியா இருக்கலாம், உன்னை புரிஞ்சுக்காதவங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிட்டு போறாங்க. வேதம் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்றால், உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா, உன் வாழ்நாள் நல்லா இருக்கணும்னு சொன்னா, உன் தாயும் தகப்பனையும் நீ என்ன பண்ணணும். நீ தாயும் தகப்பனையும் கணம் பண்ணாம கர்த்தரை கணம் பண்ண முடியவே முடியாது, முடியவே முடியாது. அது பொய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க இருதயத்தில் நீங்களே பேசி பாருங்க. எங்க அம்மாவை நான் கணம் பண்றேனா, எங்க அம்மாவை நான் மதிக்கிறேனா, எங்க அம்மாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, எங்க அம்மாவை நான் எதிர்த்து பேசுறேனா? எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையவே. ஒருவேளை அவங்க தப்பாவே செய்யலாம், நீ எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எங்க அம்மா இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க, மாத்துங்க, சூழ்நிலையை மாத்துங்க, இல்லை இதில் என்ன பக்குவப்படுத்துங்க, என்ன மோல்டு பண்ணுங்க ஆண்டவரே. நீ ஜெபிக்கணுமே ஒழிய நீ அவங்களை என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து நின்ன நீ ஏன் உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறேன்னு அர்த்தம். அது இப்ப தெரியாது, வருங்காலத்துல தெரியும். ஏன் பேசுறேன்னு எனக்கும் தெரியல. இப்போத உன் தகப்பனை நீ எதிர்த்து நிக்கிற, தகப்பங்கிட்ட முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிற, நீ நினைச்சிட்டு இருக்கிற ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப புத்திசாலித்தனமா நான் பேசுறேன், எங்க அப்பா வாய் அப்படியே ஒரே வார்த்தையில என்ன பண்ணிட்டேன், நான் அடக்கிட்டேன், அந்த அளவுக்கு நான் புத்திசாலி, எங்க அப்பா முட்டாளு. இல்ல, உன்ன மாதிரி உலகத்துல முட்டாள் வேற யாருமே கிடையாது. இதனுடைய விளைவுகள் இப்ப தெரியாது. எந்த ஒரு பயிரை விதைச்சாலும் பயிரை விதைச்ச உடனே பலனை பார்க்க முடியாது. அதுக்கென்று சில குறிப்பிட்ட மாதங்கள் இருக்குது. சில பயிர்களுக்கு பலனை எடுக்கிறதுக்கு வருட கணக்காகும். ஆலம்பழத்தை விதைக்கிறீங்க, எத்தனை வருஷம் கழிச்சு ஆலம்பழத்தை எடுப்பீங்க? 3 மாசத்துல வந்துடுமா நெல் வர்ற மாதிரி? பல வருஷம் ஆகும். சில வார்த்தைகள் நீங்கள் போட்டீங்கல்லவா, அது அப்படியே மண்ணுக்குள்ள என்ன இருக்குது, உங்க வாழ்க்கை பயணத்தில் அது உள்ள புதைஞ்சிருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அது எழும்பி நிற்கும். அப்ப வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன் எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது தெரியலையே,
நான் கர்த்தரை தானே ஆராதிக்கிறேன், நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், நான் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறேன்னு ஏன் வாழ்க்கையில் நடக்குது? ஒருவேளை ஒரு எலியா மாறி, எலிசா மாறி, நாத்தான்வேல் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்தா, வெளிப்பட்டா அவங்க சொல்லுவாங்க, நீ இத்தனாவது வயசுல உங்க அப்பனை எதிர்த்து இப்படி நீ நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் ஜெயிச்சுட்டேன்னு சொன்ன பாத்தியா, அதனுடைய பலன் இன்னைக்கு என்ன செய்யுது? முளைச்சு வந்து நிக்குது. மாற்ற முடியாது. வேதம் இது, இந்த வேத வசனம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒரு பிரமாணத்துக்குள் இருக்கிறது. அது ஒரு ஃபார்முலாவுக்குள் இருக்கிறது. அதை மாற்றவே முடியாது. ஆகவே வாழ்நாள் நல்லா இருக்கணும்னு சொன்னா முதல் வேலை நீ யாருக்கு கீழ்ப்படியணும்? உன் தாயும் தகப்பனையும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும், கனம் பண்ணணும். நல்லா இருப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இந்த தாய் தகப்பனுக்கு நீ எப்படி அவங்க மனசு கோணாம அவங்க வழியில நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நடந்தா அவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி தேவனுடைய வழியில வாழ முயற்சி பண்ணுங்கள். அந்த வழியை கண்டுபிடிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல வழி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. என்னங்க? நீ எதிர்பார்த்திருக்கிறதை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன்மேல் ஒரு நினைவா இருக்கிறேன். கடவுள் சொல்றார், நீ எதிர்பார்க்கிறல்ல, நானும் உன் மேல எப்படித்தான் இருக்கிறேன்? நினைவா தான் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு. அந்த நினைவு தீமைக்கானவைகள் அல்ல. என்ன நினைவு? உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும், உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும், உன் வாழ்க்கையில வெற்றி இருக்கணும், உன் வாழ்க்கையில மேன்மை இருக்கணும்னு சொல்லி நானும் உன் வாழ்க்கை குறித்து நல்ல நினைவை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா கடவுள் நல்லவர். சுக்கிரன் வக்கரத்துலாம் உட்கார்றதுக்கு விட மாட்டாரு. 7.5 சனியை முடிச்சுக்கிட்டு ஆட்டுறக்கெல்லாம் கடவுள் என்ன பண்ண மாட்டாருங்க? விட மாட்டாரு. ஹல்லேலூயா. நீ அதை நம்புனா நம்பு, உட்கார்ந்துரு, வேண்டான்னு நான் சொல்லல. ஆனா கடவுள் இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையில ஒரு தெய்வம் உன் மேல என்ன நினைவு வச்சிருக்கிறாரு? சமாதானத்துக்கு ஏற்ற நினைவு, நன்மைக்கேற்ற நினைவு அவரிடத்தில் இருக்கிறது. உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நினைவு அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த நினைவோடு நீர் உன்னுடைய நினைவை இணைத்து கொண்டாயானால் நீயும் வெற்றி பெறுவாய், நீயும் ஜெயிப்பாய். இவ்வளவு நேரம் சொன்னது என்ன சொன்னேன் சொல்லுங்க சுருக்கமா. கொஞ்சம் நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? இப்படி 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 பண்ணுனா என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சிருவேன்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதை கொஞ்சம் நிதானிங்கன்னு சொல்றேன். வாழ்றதுக்கான சில முறைகளை நீங்க ஸ்டெப் எடுத்து நடக்கிறீங்க பாத்தீங்களா? ஒரு காரியத்தை செய்யறீங்க பாத்தீங்களா? அதை செய்யறதுக்கு முன்னால கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. வேற ஒன்றும் சொல்லல. இந்த வழி, இந்த முறை, இந்த செயல் கர்த்தருடைய செயல்தானா? இந்த நினைவு நாம நினைச்சுதான் ஒரு முடிவுக்கு வர்றோம், நினைக்காமையே முடிவு எடுக்கிறது இல்லை. அப்ப அந்த நினைத்து நான் ஒரு முடிவுக்கு வருகிறேனே, அந்த நினைவு கர்த்தருடைய நினைவு தானா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லல. யோசிச்சு பார்த்து அங்க தடுமாறுது அப்படின்னா நிப்பாட்டிருங்க, அதை செய்யாதீங்க. அதை செய்யறதுனால நீங்க உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, செய்யாம நிப்பாட்டுங்க. கர்த்தர் நஷ்டத்தை லாபமா மாற்றுவாரு. ஆமென் சொல்லலாமா? எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நினைவுல நான் போனா எனக்கு இவ்வளவு கோடி கிடைக்கும். நீங்க நிறைய வந்துருச்சுங்க. தயவு செஞ்சு விசுவாசிகளுக்கு எச்சரிக்கை பண்றேன், எங்கேயாவது போய் தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்? பல விதங்கள்ல அலையிறான். வழி ரொம்ப முக்கியம். உங்க மேல கடவுள் வச்சிருக்கிற நினைவு
சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. இப்படிப்பட்ட ஆபத்தான நினைவுகளில் போய் என்ன பண்ணிக்காதீங்க, மாட்டிக்கிட்டு அநேகருடைய சாபத்தை வாங்கிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன நினைச்சிருக்கிறார், என்ன வச்சிருக்கிறார்? உங்க மேல உயர்ந்த நினைவு, உயர்ந்த நினைவு. ஆமென், அல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்லா கவனிங்க. ஒருத்தன் இந்த அப்புறம் படிச்சுக்கலாமா? இப்ப ஒரு மனுஷங்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில பேசுறாரு? ஒருவேளை இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு இப்போ வருத்தமா இருக்குதோ? இப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். கோபி அப்படியெல்லாம் இல்லை இல்லை, ஏமாத்துறதுதான் தான் ஒத்துப்படணும். ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாங்க ஏமாத்தலன்னு. அவன் வேற ஒரு பாஸோடைய வார்த்தையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏமாந்துட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரி கவனிங்க. இப்போ ஒரு மனுஷன், மோசேங்கிற மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ராஜா கிட்ட இருந்து விடுவிச்சு பல யுத்தங்களை சந்திச்சு வழிநடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்படி வழிநடத்தி போயிட்டு இருக்கும்போது மோசே வயசானதுனால கர்த்தருக்குள்ள என்ன ஆயிட்டாருங்க, இறந்து போயிட்டார். இப்ப இறந்து போனதுனால இந்த ஜனத்தை வழிநடத்திட்டு போற பொறுப்பு யோசுவா அப்படிங்கிற ஒரு மனுஷங்கிட்ட கொடுக்கப்படுகிறது. இப்ப யோசுவாவுக்கு மனசுல பயம். இந்த ஜனம் சாதாரண ஜனம் கிடையாது, எதிர்த்து பேசுற ஜனம். நாம ஒன்ன சொன்னா இவங்க ஒன்ன செய்வாங்க, இடங்காடு பண்ணுவாங்க, அடிக்க வருவாங்க, கல்லெடுத்து கொல்ல வருவாங்க. இவங்களை நான் எப்படிதான் நடத்தி கொண்டு போகணும்? மோசேயே படாது பாடுபட்டாரே. ஐயோ இப்ப நான் மாட்டிக்கிட்டேனே, நான் எப்படி இந்த ஜனத்தை நடத்தி கொண்டு போவேன் அப்படின்னா ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு அதைரியமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவனுடைய மனதை மாற்றுகிறார். வார்த்தையின் மூலமா என்ன பண்றாருங்க, அவனுடைய சிந்தையை மாற்றுகிறார், அவனுடைய உணர்வுகளை மாற்றுகிறார், அவனுடைய நினைவை மாற்றுகிறார். என்ன சொல்றாரு அவங்கிட்ட? வேகமா படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக. இப்ப பாருங்க, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும். இவருக்கு என்ன பயம்? கேட்பானுங்களா சொன்ன பேச்ச? நீங்க வேணா வேதத்தை படிச்சு பாருங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தெரியுமா மோசேக்குங்கள? ஏண்டா அங்க சுடுகாடு இல்லைன்னா இங்க கொண்டாந்து புதைக்கிறதுக்கு எங்களை கொண்டு வந்த, நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்கு வழி சொன்னா அவன் என்ன சொல்றான்? சுடுகாடு இல்லைன்னு கொண்டு இங்க புதைக்கிறக்கா வந்துட்ட? என்ன அக்கிரமம், என்ன அட்டூழியம்! ஐயோ, அவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு மோசே என்ன பண்ணாருங்க, இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். இப்ப சொல்றாரு, நீ அவங்கெல்லாம் உனக்கு பண்ணுன மாதிரி பண்ணுவாங்கன்னு பயப்படுறியா? இல்ல எதிரிகள் உன்னை கொன்றுவாங்கன்னு பயப்படுறியா? எதுக்கும் நீ பயப்படாத. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அப்புறம் நான் மோசேயோடு இருந்தது போல சொல்லுங்க, உன்னோடும். இப்ப என்ன சொல்றாரு? நான் உங்க கூட இருக்கிறேங்கிறார். இவன் மனநிலையை மாத்துறாரு. யார் கூட இருக்கிறா? தேவன் இருக்கிறார். நான் இருக்கிறேன், நீ தைரியமா நடத்து, நான் இருக்கிறேன். அப்ப நினைவு எப்படி நமக்கு மாறணும்? நம்ம இந்த உலகத்துல வாழும்போது தடுமாற்றம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பயம் வரும், கலக்க வரும், சுக்கரன் வக்கரத்துல உட்காந்துட்டாங்கிற மாதிரி வரும், ஏழரை பிடிச்சிக்கிச்சுங்கிற மாதிரி வரும். அப்ப உன் நினைவு எப்படி இருக்கணும்னா, அது மேல இருக்காம இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என் கூட இருக்கிறார், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ரிசல்ட் வரும், ரிசல்ட்ல மார்க் என்ன இருக்கும்? குறைஞ்சு கூட போயிருக்கும். ஆனா நீ அப்ப என்ன சொல்ல? ஐயோ மார்க் போயிடுச்சு. என் வாழ்க்கை மார்க்குனாலலாம் வாழ்க்கை கிடையாதுங்க, கர்த்தரால தான் வாழ்க்கை அமையும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களாம் டாக்டர் ஆயிட்டாங்களா? சொல்லுங்க. குறிஞ்சி ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் டாக்டர் ஆயிட்டாங்களா? கிரீன் பார்க்ல படிச்சவங்க எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்களா? இல்ல.
முடியாது. அப்ப மார்க்குனாலேயோ படிப்புனாலேயோ பணத்தினாலேயோ என்ன கிடையாது வாழ்க்கை இல்ல. கர்த்தர் வாழ்க்கையை தருகிறவர். அவர் சொல்றார், நான் உன்னோடு கூட. இப்போ சிந்தை, நம்முடைய சிந்தை முதல்ல பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? என் கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார். சின்ன நோய் வரட்டும், அணத்து இருக்குதே, அப்பெல்லாம் கடவுளையே என்ன பண்றது? மறந்துடுறது இல்லைங்க. நீங்க உங்க நோயா பேயா எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படிதான் வந்து மனுஷங்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். உனக்கு விரோதமா ஒருவனும் எதிர்த்து நிற்பது, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதிர்த்து நிற்பதில்லை. எதிரிகள் வந்தாங்க அவங்ககிட்ட, கவனிக்கணும். மோசே நடத்திக்கிட்டு போகும்போது மோசேக்கு விரோதமா வேறு நாட்டு அரசர்களும் வந்தார்கள், சொந்த ஜனங்களும் எதிராக எழுந்து நின்றார்கள். ஆனா யோசுவாவுக்கு கர்த்தர் பேசினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வேறு நாட்டுக்காரன் வர்றான், அவங்களெல்லாம் ஜெயிச்சிடறான். சொந்த ஜனங்கள் மோசேக்கு ஒருபோதும் எதிர்த்து நிற்கவே இல்லை. மோசேயோ எதிர்த்து நிறுத்தது போல யோசுவாவுக்கு எதிர்த்து நின்றதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்கிறதை அவர் உறுதிப்படுத்தினார். ஆமென் சொல்லமா? படிங்களை திறந்து படிங்கம்மா. உன்னை விட்டு என்ன பண்றது இல்ல? கடவுள் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டாருங்க. சொல்லுங்க, கடவுள் ஒருபோதும் என்னை விட்டு விலகிறதே. என்ன பிரச்சனை? கடவுள் கண்ணுக்கு தெரியுமானுங்கிறார். இதுதான் பிரச்சனை. கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா கடவுள் கூட இருக்கிறாருன்னு நம்புவோம். கண்ணுல கடவுள் என்ன பண்றது இல்ல, தெரியுறது இல்ல. அதனால கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. நம்ம கூட இருக்கிறாரா? ஒருத்தர் உலகத்துல இருக்கிறாரா இல்லையான்னு சிலருக்கு சந்தேகம், சிலருக்கு நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகம். நம்ம கூட தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கடவுள் உங்களை விட்டு என்ன பண்றது இல்ல, விலகுவதே இல்லைங்க. அப்படின்னா நீங்க ஜெயிக்க முடியுமா? முடியாதா உலகத்தை? கடவுள் உங்க கூட இருந்தா உலகத்துல நீங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்றாங்க, கவனிங்களேன், தலையை மண்டை ஓட்டை என்ன பண்ணிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசு 26 வயசு, மண்டை ஓட்டை என்ன பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு, தையல் போட்டாச்சு. இப்போ தையல் பிரிக்கணும், அந்த வலி கடுமையா இருக்கும். இப்போ அந்த பிள்ளை சொல்லுது, அந்த இடத்துல யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க, தனியா வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த தையல் பிரிப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து ரிக்வஸ்டாக கேட்குது, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை மட்டும் பக்கத்தில் விடுங்க. எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா எனக்கு வலியே தெரியாது, எவ்வளோ வலி வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். எங்கள் அம்மாவை பக்கத்தில் விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு அந்த பிள்ளை என்ன செய்யுது, கெஞ்சுது. சரி, சின்ன வயசு பிள்ளையா இருக்காங்களேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டா. அம்மா கையை பிடிச்சிக்கிட்டாங்க, தையல் எடுக்கிறாங்க, கொடூரமான வழி தான். இப்போ சொல்கிறா, அம்மா நீ என் பக்கத்தில் இருந்தீன்னா எவ்வளோ வழியாக இருந்தாலும் நான் தாங்கிக்குவோம்மா, நான் தாங்கிக்குவோம்மா, நீ என் பக்கத்தில் இருமா. அதை விட கடவுள் உங்க கூட இருக்கிறார். அந்த அம்மாவை விட கடவுள் உங்க கூட இருக்கிறார். ஏன்னா அந்த பிள்ளை கண்ணால பார்க்கறது அம்மாவை, அதனால அம்மா உதவியை தேடுறா. அந்த அம்மா உதவியே வலியை தாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன பண்ணுது, மனசுல வலிமையை கொடுக்குதுன்னு சொன்னா, கண்ணால பார்க்க முடியாத மகா வல்லமை உள்ள ஒரு தெய்வம் உன் கையை பிடிச்சிருக்கிறாருன்னு தயவு செஞ்சு உணருங்க, தயவு செஞ்சு உணருங்க. அம்மா அப்பா கையை பிடிக்கிறத விட, அண்ணன் தம்பி கையை பிடிச்சு உன்னை காப்பாத்துறத விட, உன்னை உருவாக்கின கர்த்தர், உன்னை தாயின் வயிற்றிலிருந்து அவன் பிரித்தெடுத்த கடவுள், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு தெய்வம் உன் கூட இருக்கிறாரு. ஆமென். நீர் என்னோடு இருக்கிறீர். ஆகவே இந்த பாதையை நான் கடந்து போவேன், இந்த பாதையில் நான் ஜெயம் எடுப்பேன். நீங்க என்னோடு இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க என்னோடு இருக்கீங்க, நீங்க என்னோடு இருக்கீங்க, நீங்க என்னோடு இருக்கீங்க, நீங்க என்னோடு இருக்கீங்க, நீங்க என்னோடு இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க என்னோடு இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவன் மனசை மாத்துறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்கம்மா. உன்னை கைவிடுவதும் இல்லை, பழங்கொண்டு திடமனதாயிரு. 7வது வசனத்தை படிங்கம்மா.
என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் திரும்பாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் எதை தியானிக்கணும்? வேதம். இப்ப வேதத்துல ஒரு வார்த்தை என்ன? கடவுள் உன்னோட கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னோடு கூட. அப்ப இரவும் பகலும் சிந்தையில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கவனிங்க, இந்த வசனத்தை படிச்சுட்டு போய் ஆத்துல இறங்கிடாதீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய்ன்னு சொல்லியிருக்குது. அதனால பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு தீ வச்சுட்டு நான் வீட்டில் கொஞ்சம் மிரட்டி பார்க்குறேன்னு மிரட்டிடாதீங்க. இதெல்லாம் சிம்பாலிக்கா சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆறு வந்தா என்ன பண்ணும்? அடிச்சுக்கிட்டே போயிடும். நெருப்பு வந்தா என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டா சுட்டு எரிச்சு சாம்பலாக்கிட்டு போயிடும். இப்ப என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமா வருகிற பிரச்சனைகள், உனக்கு விரோதமா வருகிற போராட்டங்கள் ஆறுகளை போல இருந்தாலும் சரி, அக்கினி போல நெருப்பு மாதிரி இருந்தாலும் சரி, அது உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் உங்க மனசுல நீங்க வச்சுக்க வேண்டிய விஷயம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஐயோ பிரச்சனை பெருசாயிடுச்சேன்னு சொல்லி பிரச்சனை சின்னதா இருக்கிற பிரச்சனையை ஆறா மாத்திடுறோம். சின்னதா இருக்கிற ஒரு பிரச்சனையா அக்கினியா மாத்திடுறோம். இல்ல, அவர் சொல்றாரு, அக்கினியா இருந்தாலும் நீ என்ன பண்ண போறது இல்ல, வேக மாட்ட. ஆறுகளா இருந்தாலும் அது உன் மேல என்ன பண்ண போறது இல்ல, புரளுவதில்லை. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அதை பார்க்கறத விட்டுட்டு என் கூட ஒருவர் இருக்கிறார், அதை பாரு. மேல் வசனத்தை பாருங்க. அதுக்கு முதல் வசனத்துல, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யாரு பேசுறா இந்த வார்த்தைய? மனுஷன் இல்ல. ஏன் இந்த வார்த்தை நம்பருக்கு? இந்த வார்த்தைய மனுஷன் பேசல. நான் இந்த இடத்துல நின்று பேசுறேன்னா நான் பேசல. இந்த வார்த்தைய யார் பேசுறா? உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் பேசுகிறார். நீ சிருஷ்டித்தவர் இல்ல, நீ உருவாக்கினவர் இல்ல. இன்னைக்கு நாம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் தெரியுமா? இயேசுநாதரை உருவாக்கி வீட்டை தொங்கட்டு வச்சிருக்கிறோம். இயேசுநாதருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நாம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? ஒரு செல்ஃப்ல உட்கார வச்சிருக்கிறோம். இயேசுநாதரை இங்க உட்கார்ந்துருங்க அப்படின்னு. இது யாரு? நீ உருவாக்கின இயேசு. ஆனா உன்னை உருவாக்கின இயேசு சொல்லுகிறார். இதுல யார் பெருசு? நீ உருவாக்கின தெய்வம் பெருசா, உன்னை உருவாக்கின தெய்வம் பெருசா? சத்தமா சொல்லுங்க. நீங்க தெய்வத்தை உருவாக்க முடியாது, இயேசுவை உருவாக்க முடியாது. சில ஆளுங்க பாத்தீங்கன்னா சிலுவையில் தொங்குற மாதிரி இயேசு உருவாக்கி வச்சிருப்பாங்க. சில ஆளுங்க ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இயேசு உருவாக்கி வச்சிருப்பாங்க. சில ஆளுங்க மாதா தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இன்னும் இயேசுனார் குழந்தையாவே இருக்கிறார். இதெல்லாம் நீ பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம், மதம். இதை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்துல பெரியவர். நான் தெய்வத்தை உருவாக்க முடியாது.
என்னை உருவாக்கினவரும் என்னை சிருஷ்டித்தவருமான கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன சொல்ல போறேன், என்ன செய்ய போறேன்? பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், ஆகவே நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப உங்க மனநிலை இந்த வாரம் இன்னையிலிருந்து பிரச்சனை வரும், போராட்டம் வரும், வேதனை வரும், கண்ணீரான சூழ்நிலை வரும். இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, நீ பரிகாரம் பண்ண தேவையில்லை. கோயிலா ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்? என் கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என் கூட கர்த்தர். அவர் அந்த மனநிலைக்கு நீங்க வருவீங்கன்னா நிச்சயமா நீங்க பிரச்சனைய ஜெயிப்பீங்க. சொல்லுங்க, என் கூட இருக்கீங்க. பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது. எதை பேசணும்? என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை விலை கொடுத்து வாங்கினவர், என் கூட நீங்க இருக்கீங்க. உங்களை தாண்டி என்ன எந்த பிரச்சனையும் தொடவே முடியாது. உங்க ரத்தத்துக்குள்ள என்ன மறைச்சிருக்கீங்க? ரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கேன். ஹல்லேலூயா. என்ன தொட முடியாது. எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. கர்த்தர் என் பட்சத்துல நீங்க இருக்கீங்க. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் குடும்பத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அப்படி பேசுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துல இருக்கிறார். என் வீட்டுல கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணுமா? சொல்லுங்க. எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விசுவாசிச்சா போதும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க.